வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு இலங்கை முறையில் செய்யக்கூடிய கல்கண்டு பால் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்கோ. தேவையான பொருட்கள்: 1 கப் வெள்ளைப்பச்சை அரிசி, அரை கப் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 கப் அளவு கல்கண்டு, 4-5 ஏலக்காய், 1 கைப்பிடி அளவு முந்திரியும் காஞ்ச கிரேப்ஸும், தேவையான அளவு பால். நாங்கள் வெள்ளை பச்சை அரிசிக்கு பதிலாக சிகப்பு பச்சை அரிசியும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதை இப்போ நாங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாசிப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நாங்கள் அடுப்பை நிறுத்தி கொள்ளுவோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரிசியையும் பருப்பையும் நாங்கள் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போது அரிசியும் பருப்பும் வேகிற அளவுக்கு பானையில் நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். நான் சுடுதண்ணி தான் இப்போ சேர்த்துக்கொண்டேன். இப்போ எங்கள் கலவையை அதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஏலக்காயை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அரிசி பருப்பை நல்லா அவிய வைக்கலாம். இடைக்கிட நாங்கள் கொஞ்சம் இதை கிளறி விட்டு கொண்டு இருக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நாங்கள் ஏலக்காயையும் கல்கண்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி கொண்டு இருக்கணும். வேணுண்டா கல்கண்டால் கீழே அடி பிடிக்க பார்க்கும். கல்கண்டு கரைஞ்சதும் நாங்கள் இப்போது பால் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போது நாங்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தாச்சி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுவோம். நெய் உருகினதும் முதல்ல முந்திரி இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். ஏனென்றால் முந்திரி கொஞ்சம் நேரம் எடுக்கும் வறுபட. பிறகு நாங்கள் காஞ்ச கிரேப்ஸை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா வறுபட்டதும் இப்போது இதை பொங்கல் பானைக்குள்ளே மாற்றிக்கொள்ளுவோம். ஸோ பொங்கல் பானைக்குள்ளே ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எங்கள் பொங்கல் தயார். நீங்களும் பொங்கல் இப்படி செஞ்சு பாருங்கோ. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.